A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 16 verse 1 to 5. ஸோ சங்கீதம் 16 அதில் 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய டிக்ளரேஷன் ஆஃப் டிபெண்டன்ஸ். யார் மேலே டிபெண்டன்ஸ்? காடு மேலே ஒரு டிபெண்டன்ஸ். என்ன சொல்ற? Preserve me, O God, for in you I take refuge. ஸோ அதுதான் வெரி சிம்பிளாக இந்த என்டையர் செக்ஷனில் கான்டெக்ஸ்டே அதான். அதாவது அவங்களோட முழு நம்பிக்கை, முழு செக்யூரிட்டி, முழு பிலீஃப் எல்லாமே யார் மேலே இருக்கிறாங்கன்னா இன் காட். அதுதான் இந்த 5 வசனத்தோட ஒரு சின்ன சம்மரி. ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 2 which says, You are my Lord, I have no good apart from you. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். Psalms chapter 16 verse 2. You are my Lord, I have no good apart from you. ஸோ இந்த என்டையர் செக்ஷன்லையும் இந்த கீவேர்ஸை பார்க்கும்போது நம்ம எடுக்க வேண்டிய டேக்அவே என்னென்னா, சரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எஸ்பெஷலி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ப்ரொவிஷன்ஸ், தேவையான பொருட்கள்லாம் இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி, அந்த சேஃப்டி இருக்கும்போது என்னென்னா, அந்த பொருள் இருந்தால் தான் என்ன தெரியுமா இருக்கும், நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும், நம்மளுக்கு அந்த காம்னஸ் இருக்கும். அந்த பொருள் இல்லைன்னா, காசு இல்லைன்னா என்ன தெரியுமா இருக்கும், அந்த பயம், பதற்றம். ஏன்னா அதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு our hope, our faith lies in the money. காசு இருந்தால் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை. காசு இல்லைன்னா ஐ ஹேவ் நோ ஃபெய்த் தட் ஐ வில் பி குட். அந்த மாதிரி என்ன இருக்கும், சில பேருக்கு என்ன இருக்கும், அவங்களோட அதில் என்ன புரியுதுன்னா, தேர் ஹோப் லைஸ் இன் மணி நாட் இன் காட். ஆனால் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார், எல்லாமே உங்கள் நம்பிக்கை, என் செக்யூரிட்டி உங்கள் மேலே தான், என் ரெஃப்யூஜு நீங்கள் தான், எனக்குள்ளே இருக்க எல்லா நல்லதுக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறார் இந்த சங்கீதக்காரர். அதாவது வெரி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்னா, 2 பேரை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு பிளான் போடுறாரு வாழ்க்கையில், நான் 10th முடிச்சு 12th இது பண்ண போகிறேன், 12th முடிச்சு இது பண்ண போகிறேன், இதெல்லாம் முடிச்சுட்டோன்னே இதான் என்னோட பாத்து. ஆனால் இது நடக்கலைன்னா இது ஒரு பேக்கப், இது ஒரு பேக்கப், அது ஒரு பேக்கப், இது ஒரு பேக்கப்னு என்ன பண்ணுவார், எல்லா 5-6 பேக்கப் பிளான் போட்டு வச்சுட்டு கடைசியில் என்ன தரமாகும், ஒரு பிளானுக்கு அவர் கமிட் பண்ண மாட்டார். ஒரு பிளானுக்கு கமிட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட் இந்த சங்கீதம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உலக பிரகார விஷயத்தில் அவங்க நம்பிக்கை வச்சுட்டு அதுதான். பட் ஒருத்தர் இன்னொரு ஒரு பிளான், ஒரு கிளியர் பிளானு, இந்த ஒரு பிளானை மட்டும்தான் நான் ட்ரஸ்ட் பண்ண போகிறேன், இந்த ஒரு பிளானுக்கு தான் நான் எஃபோர்ட் போட போகிறேன், இந்த ஒரு பிளானை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறவர் தான். இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த மாதிரி ஆட்கள் தான் ஆர் த பீப்புள் ஹூ புட் தேர் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இன் காட். அதான் பெஸ்ட்டு பிளான் தான். ஏன்னா we cannot trust our provisions, we cannot trust our money. மணியோட வேல்யூ இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம், பீப்புள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பட் ஒருத்தர் எப்போவுமே கான்ஸ்டன்ட், ஒன் பர்சன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலையபிள். நம்ம வாழ்க்கையில் பல முறை பாஸ்டில் ப்ரெசென்ட்லேயும் பண்ணிகிட்ருக்கார், ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறார். நம்மளுக்கு ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக ரிலையபிளாக நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சன், ஒரு ரிலையபிள் செக்யூரிட்டி, ஒரு ரிலையபிள் ஹோப் யார்னா காட். ஸோ இந்த சாமிஸ் வச்சு என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு வந்து காசு இருக்கிறதுனால தான் நம்பிக்கை, காசு இருக்கிறதுனால தான் நான் காமாக இருக்கேன், காசு இல்லைன்னா நான் ரொம்ப பயத்தில் இருப்பேன், ரொம்ப பதற்றத்தில் இருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த சாமிஸ் என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு, யோர் ப்ரைமரி ஹோப், உங்கள் ஃபவுண்டேஷன் எப்போவுமே யார் மேலே இருக்கணும்னா காட். உங்கள் ஃபவுண்டேஷன் ஃபார் செக்யூரிட்டி, ஃபவுண்டேஷன் ஃபார் குட், எவ்ரி திங் ஷுட் பி இன் காட். அதுதான் இந்த சாமிஸ் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணு. ஜஸ்ட் லைக் தட் பர்சன், ஒருத்தர் நிறைய பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அதாவது எனக்கு காசு இருந்து இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், இதெல்லாம் இருந்துட்டோன்னே தான் எனக்கு என்ன இருக்கும், என் வாழ்க்கையில் நான் செக்யூராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் மட்டும் இருந்தால் நான் காமாக செக்யூராக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, thank you for this reminder that you alone are sufficient for us. You alone are enough for us, Lord. Not these earthly provisions, not these earthly materialistic things that even though they may comfort us at the moment, though they are not reliable and they are not steadfast. They are not for eternity, Lord. But thank you, Lord, for this reminder that you are always there for us and that you are the only source of hope and security that we need. All of this in Christ's name I pray. Amen.